ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் கண்மணி, வீரா இவங்க 2 பேருக்கும் பாட்டி 3வது போட்டியாக கறிவிருந்து போட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. தடபுடலாக கறிவிருந்தும் ரெடி ஆகிட்டு இருக்குது. கண்மணி, ராகவன் ஒரு பக்கம் நின்று சமைக்க, அதே மாதிரி மாறன், வீரா 2 பேரும் இன்னொரு பக்கம் நின்று சமைச்சிட்ருக்காங்க. கிச்சன் பக்கம் வராத ராகவன் கண்மணிக்கு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்த மாறன், இன்றைக்கி போட்டியில் நீ தோற்றுருவ அப்படின்னு சொல்லி ராகவனை கலாய்க்கிறாங்க. ஏன்னா கிச்சன் பக்கமே போகாத ராகவன் ஹெல்ப் பண்ணும்போது மாறனுக்கு இந்த சமையல்லாம் அத்துப்படி. அப்படி இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன் வீராவுக்கு, அப்போனா நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டே கறிவிருந்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கண்மணி, ராகவன் இவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வீரா இதை புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும், அது மொபைலில் தான் இருக்குது, போய் ரூமில் இருக்கிற மொபைலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அதை லாஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கறிவிருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்து என்ன, டேஸ்ட் பார்த்து ரிசல்ட் சொல்லணும். பாட்டியை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இங்கே கண்மணி சமைச்ச சாப்பாடையும் எடுத்து பரிமாறுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம வீரா சமைச்ச சாப்பாட்டையும் எடுத்து பரிமாறுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பாட்டியோட தீர்ப்பு பார்த்திங்கன்னா கண்மணி தான் சூப்பராக சமைச்சிருக்கா, இந்த போட்டியில் கண்மணி தான் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டு மாறன், வள்ளி இவங்க 2 பேருக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்ட்டு மாறன் ஒரு பக்கம் தனக்குத்தானே பேச, அப்போ தான் பாட்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. வீரா சமைச்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு கை அளவு உப்பு எடுத்து அந்த குழம்புல போட போகிறாங்க. அப்படி போட போகிற தருணம் பாட்டி கரெக்டாக கையை பிடிக்கிறாங்க. ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு நான் எப்படி போட்டி போட முடியும், சொந்த பந்தங்களுக்குள்ளேயே போட்டியெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் என்ன குடும்பத்துக்குள்ளேயே விட்டு கொடுக்க முடியலைன்னா அப்புறம் எங்கே தான் நம்மளுக்கு விட்டு கொடுக்க முடியும். கண்மணிக்கு ஜெயிக்கிறதுல சந்தோஷம்னா எனக்கு தூக்குறதுல சந்தோஷம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே பாட்டிக்கு வீராவை ரொம்பவே பிடிச்சி போகுது. நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, சரி உப்பள்ளி கொட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீராவும் குழம்புல உப்பு எடுத்து போடுறாங்க. அதை டேஸ்ட்டு பார்த்த பாட்டி, இந்த உப்பு எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீ அக்கா மேலே பாசம் வச்சுருக்கான்னு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை பாட்டி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டி மனசு மாறுறாங்க. இனிமேல் நான் ஆசிரமத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டும் தன்னுடைய மகன் மருமகள்லாம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இனிமேல் அவங்க கூடவே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கிட்டையும் பேசி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன் வச்சுருக்கேனோ அதெல்லாம் மறந்துட்டு இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டம் போலேயே இருந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வீரா, மாறன் 2 பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே இன்னும் கணவன் மனைவியாக வாழ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, என்ன காரணமோ தெரியலை, ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும், அப்போ தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், இந்த போட்டியோட வெற்றியாளர் வீரா தான் இந்த போட்டியில் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு சொன்னதும் மாறனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே சமயம் ஒரு காயினை எடுத்து நம்ம வீராவுடைய உள்ளங்கையில் வச்சு இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்த 2 மருமகளை பற்றியும் ராமச்சந்திரன் கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அடுத்து கார்த்தியோட கல்யாணத்தை பற்றியும் பேசிட்டு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.